பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய குடும்பம் உருவானது. அந்த நேரத்தில் நமது சூரியனுடன் சேர்ந்து மற்ற கோள்களும் உருவாயின. அந்த காலகட்டத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோளும் தங்களுக்கு சொந்தமான நிலவுகளை உருவாக்க அல்லது ஈர்க்கத் தொடங்கின. சில கோள்கள் தங்களின் நிலவுகளை பெற்றன, ஆனால் சிலவற்றால் அது முடியவில்லை. ஆனால் இன்று நமது சூரிய குடும்பத்தில் நிலவுகளின் ராஜாவாக திகழ்வது சனிக்கோள் மட்டுமே. இயற்கை துணைக்கோள்கள் என்பவை நமது சந்திரன் போன்ற விண்வெளி பொருட்களாகும். இவை கோள்கள், குறுங்கோள்கள் அல்லது சிறுகோள்கள் போன்ற பெரிய பொருட்களை ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு சுற்றி வருகின்றன. இவை இயற்கையானவை மற்றும் அளவில் பெரிதும் வேறுபடக்கூடியவை. வியாழனின் கனிமீட் போன்ற பெரிய உலகங்கள் முதல் சிறிய பாறையாலான விண்பொருட்கள் வரை, வாயுக்கோள்களின் நிலவுகள், புளூட்டோவின் நிலவுகள் மற்றும் தங்களுக்கு சொந்தமான துணைகளை கொண்ட சில சிறுகோள்கள் உட்பட பல உதாரணங்கள் உள்ளன. புதனுக்கும் வெள்ளிக்கும் நிலவுகள் இல்லாததற்கு முக்கிய காரணம் அவை சூரியனுக்கு மிக அருகில் சுற்றி வருகின்றன. சூரியனின் பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை சாத்தியமான எந்த ஒரு நிலவின் சுற்றுப்பாதையையும் சீர்குலைத்து அதை ஒன்று சூரியனை நோக்கி இழுத்துச் செல்கிறது அல்லது கோளின் மீது மோதச் செய்து விடுகிறது. சூரியனின் அலைவிசை சக்திகள் இந்த உள்கோள்களை சுற்றி நிலவுகளுக்கு நிலையான சுற்றுப்பாதைகளை உருவாக்குவதை மிகவும் கடினமாக்குகின்றன. இது செயற்கைக்கோள்களுக்கு நிலையான மண்டலங்களை குறுகியதாகவோ அல்லது இல்லாதவையாகவோ ஆக்குகிறது. பூமியை போன்ற மற்ற கோள்களுக்கு பூமிக்கு ஒரு சந்திரன், செவ்வாய்க்கு 2 சந்திரங்கள், வியாழனுக்கு 97 சந்திரங்கள், யுரேனஸுக்கு 29 சந்திரங்கள், நெப்டியூனுக்கு 16 சந்திரங்கள் மற்றும் புளூட்டோவிற்கு 5 சந்திரங்கள் உள்ளன. ஆனால் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு கோளுக்கு மட்டும் 274 சந்திரங்கள் உள்ளன. சனி கிரகம் குறைந்தது 274 உறுதிப்படுத்தப்பட்ட நிலவுகளை கொண்டுள்ளது. இது நமது சூரிய மண்டலத்தில் அதிக செயற்கைக்கோள்களை கொண்ட கிரகமாக அமைகிறது. கிரக அளவிலான வளிமண்டலத்தால் மூடப்பட்ட டைட்டன் முதல் அதன் வளையங்களுக்குள் இருக்கும் சிறிய நிலவுகள் வரை. சனிக்கோள் சூரிய குடும்பத்தின் மறுக்க முடியாத சந்திரங்களின் அரசனாக மாறுகிறது. சனிக்கோளின் சந்திரங்களை பொறுத்தவரை சமீபத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் மார்ச் 2025 இல் அறிவிக்கப்பட்ட 128 புதிய ஒழுங்கற்ற சந்திரங்களின் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பாகும். இதன் மூலம் அதன் மொத்த உறுதிப்படுத்தப்பட்ட நிலவுகளின் எண்ணிக்கை சாதனை அளவான 274 ஐ எட்டியுள்ளது. இது வேறு எந்த கிரகத்தையும் விட மிக அதிகம். இது கடந்த கால மோதல்கள் மற்றும் ஈர்க்கப்பட்ட சிறுகோள்களால் ஏற்பட்டிருக்கலாம். மேலும் தொலைநோக்கிகள் மேம்பட இன்னும் பல நிலவுகள் கண்டறியப்பட வாய்ப்புள்ளது.